visittemples.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வலைதளம் வந்து கோவில்களை பற்றி எல்லா விவரங்களையும் சொல்லும். அந்த கோவிலுக்கு எப்படி சென்றடையலாங்கிறதுக்கு ஒரு கூகுள் வரைபடம் கொடுத்துருக்கோம். அது தவிர வானிலை அறிக்கை எங்கே போகிறதுக்கு ஏற்ற தருணத்தை வந்து காட்டும். அது தவிர ஒரு வீடியோ லிங்க்கும் இருக்குது. அந்த வீடியோ லிங்க் மூலமாக அந்த கோயிலை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி visittemples.com மூலமாக ராணிப்பேட்டையில் அமைஞ்சிருக்கிற திருவலம் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற அருள்மிகு வில்வநாதேஸ்வரர் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பல்லவ மன்னர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கோயில் பிற்காலத்தில் சோழ மன்னர்களால் இந்த அளவுக்கு எடுத்து கட்டப்பட்டிருக்கு. சோழ மன்னனான ராஜராஜ சோழன் இங்கே வந்ததற்கான பல குறிப்புகள் உள்ளன. பல அடுக்கு கொண்ட ராஜகோபுரம் தெற்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து சிவபெருமான் வில்வநாதேஸ்வரராக சிவலிங்க வடிவமாக மூலஸ்தானத்தில் காட்சியளிக்கிறார். இந்த கோயிலுக்குள்ளே நுழையும் போது இங்கே வந்து ஒரு மண்டபம் இருக்குது, பெரிய மண்டபம். அந்த மண்டபத்தில் பாலகணபதி, ஐயப்ப சுவாமி, மௌனகுரு சுவாமி இவர்களுக்கெல்லாம் தனித்தனி சன்னதி இருக்குது. அதையும் தாண்டி போனால் வலப்பக்கத்தில் ஒரு கோஷாலாவும் கௌரி தீர்த்தம்னு ஒரு புஷ்கரணியும் இருக்குது. இடக்கை பக்கத்தில் வந்து ராஜராஜேஸ்வரர் அம்பிகேஸ்வரிக்கு ஒரு சன்னதி இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வலம்புரி விநாயகரோட ஒரு விக்கிரகமும் ஆத்மலிங்கேஸ்வரருக்கு ஒரு சிவலிங்கமும் இருக்குது. அங்கேயே வந்து ஒரு கல் தொட்டி, அந்த கல் தொட்டியில் கோலாட்டம் ஆடுற பெண்களோட படம் வந்து ரொம்ப அழகாக சித்தரிச்சிருக்கா. கிழக்கு நோக்கி இருக்கும் மூலஸ்தானத்துக்கு ரெண்டு பக்கத்துலேயும் துவாரபாலகர்கள் காணப்படுறா. அதுக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன நீர்நிலைக்குள்ள சிவன், பிள்ளையார், நந்தி பகவான் இவா மூணு விக்கிரகத்தையும் மூழ்கிய நிலையில் வச்சிருக்கா. இதை பார்க்கறதுக்கு ஏராளமான பக்தர்கள் வரா. சிவன் கோயில் எல்லாத்துலேயும் நந்தி வாகனங்கள் வந்து சிவனை பார்த்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த கோயிலில் ரொம்ப விசித்திரமாக எல்லா நந்தி வாகனமுமே சிவனை பார்த்தவாறு இல்லாமல் வெளிப்பக்கம் பார்த்தவாறு இருக்குது. அதில் ஒரு நந்தி வாகனம் வெள்ளை நிறத்தில் கொஞ்சம் பெருசாகவே காணப்படுறார். அதே மாதிரி வேறு எந்த சிவன் கோயிலையும் காணப்படாத ஒரு காட்சி இங்கே பார்க்கலாம். துவஜஸ்தம்பம் பலிபீடம் பக்கத்தில் இங்கே வந்து ஆஞ்சநேயர் சுவாமியோட ஒரு கருப்பு விக்கிரகம் மூலவரை பார்த்த வண்ணம் இருக்குது. இந்த ஸ்தலத்துக்கு மகாவிஷ்ணு வந்து சிவபெருமானை வழிபட்டதா ஐதீகம். அதுக்கு ஆதாரமாக இங்கே வந்து மகாவிஷ்ணுவோட விஷ்ணு பாதத்தை வச்சுருக்கான். மூலஸ்தானத்து பக்கத்திலேயே வந்து ஆதி சங்கர நாராயணமூர்த்தி மற்றும் உற்சவர் விக்கிரகங்கள்லாம் அடுக்கி வச்சுருக்கான். இந்த கோயிலில் அம்பாளோட பேர் ஸ்ரீ தானுமதி அம்பாள். தானுமதி அம்பாள் தனி சன்னதியில் கிழக்கு நோக்கி காணப்படுறான். இங்கே அம்பாளுக்கு வந்து ஸ்ரீ வாலாம்பிகை அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. ஒரு சிலர் வந்து ஸ்ரீ தீக்காளி அம்பாள்னு சொல்கிறான். உள்பிராகாரத்தில் 63 நாயன்மார் விக்கிரகங்கள் வச்சுருக்கா. அதில் மூலவர் விக்கிரகங்கள் ஒரு வரிசையாகவும் உற்சவர் விக்கிரகங்கள் இன்னொரு வரிசையாகவும் இருக்குது. இங்கே வந்து நிறுத்த கணபதி, தட்சிணாமூர்த்தி, கரிமாணிக்க பெருமாள், மகாவிஷ்ணு, பிரம்மா, கனகதுர்கை, சண்டிகேஸ்வரர், நடராஜர், பிராமி, நாகர்களுக்கெல்லாம் தனித்தனி விக்கிரகங்கள் வச்சு வழிபடுறான். வெளிப்பிரகாரத்தில் சிவகாமி அம்மை உடனுரை நடராஜர், மௌனகுரு, அகோர வீரபத்ரர், நால்வர், சனி பகவான், கனிவாங்கிய விநாயகர், நாகர், காலபைரவர், காசி விஸ்வநாதர், சந்திரமௌலீஸ்வரர், அருணாச்சலேஸ்வரர், சதாசிவர், அனந்தர், ஸ்ரீகந்தர், அம்பிகேஸ்வரர், சஹசிரலிங்கேஸ்வரர், வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர், குரு ஈஸ்வரர், விஷ்ணு ஈஸ்வரர், விதாதுர ஈஸ்வரர், வல்லப கணபதி, சுப்பிரமணியர், நிருத்திய கணபதி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி, சண்டிகேஸ்வரி, பிராமி, ஸ்ரீதுர்கை, கார்த்தியாயினி, சுந்தரேஸ்வரர், மீனாட்சி அம்பாள், பைரவர் இவரோட சூரிய பகவான் இருக்கார். நவகிரகத்துக்கு தனி சன்னதி இருக்கு. 27 நட்சத்திரங்களை குறிக்கும் விதமாக நடராஜர் சன்னதி கோபுரத்தில் 27 விதமான விக்கிரகங்கள் காணப்படுறது. இது பல வர்ணங்களில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. கோயிலோட ஸ்தல விருட்சம் வில்வ மரம், புஷ்கரணி, கௌரி தீர்த்தம். இந்த கோயிலுக்கு தனியாக ஒரு தேர் இருக்குது, மடப்பள்ளியும் இருக்குது. அன்னதானம் வரவாழ்க்கெல்லாம் வழங்குறான். இந்த கோயில் காசி அல்லது வாரணாசிக்கு நிகரானது. இது ஒரு முக்தி ஸ்தலம். இந்த கோயிலை பற்றி மேலும் விவரங்கள் வேணும்னா www.visittemples.com வெப்சைட்டுக்கு போய் படித்து தெரிஞ்சுக்கலாம். இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.